டெல்லியில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதோ அடுத்த கெடுக்கிறதுக்கோ டெல்லியில வேலை இல்லை. அவ எவ்வளவு போக்கு தேடி எல்லாம் நாடி பட்டா வேறு புகழும் வாய்த்திருந்தாயா. அதே மாதிரி நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். கடு கிழமை குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 கிழமை வந்தாலே எடுத்த 7 பழிக்காதப்பா. அவனாசி அவனாசி அடியா தாயி அங்க கருப்பை கோட்டையில வந்து நின்று வெத்த கண்ணுக்கு மருத்துவ ரீதியா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என்னென்னமோ சொல்றாங்க, எதோ சொல்றாங்கன்னு பயந்துட்டு வந்துட்டு எங்கிட்ட முறை போட்டு நின்று உயிரை காப்பாத்தி தரேன்னு சொன்னேன். காப்பாத்திட்டுனா அதான் எந்த குறையும் வராதாயா. இதே மாதிரி ஈட்டி குத்தோம்னா என்ன பண்ண எங்க கருப்ப நான் இருக்கு. இதே மாதிரி எந்த அளவுக்கு பக்கமெல்லாம் ஒரு கோட்டை கூட வந்து நிக்கிறனாய அத்தனைக்குமே தாய் தவப்புமா இருக்கு. பிடிச்சுக்கோ. புளியம்பட்டி புளியம்பட்டி ஐயா தாயே மனசுல பல குழப்பத்தை போட்டு நிக்கிறியா. கோர்ட்டு கச்சேரிக்கு இல்லைன்னா எல்லாத்தையும் காலியா நிக்குது. எல்லாம் நிரப்பி கொடுக்கணும், வருமானத்தை பெருக்கி கொடுக்கணும், பணம் செலவு சரி பண்ணி கொடுக்கணும். இப்படியெல்லாம் வந்து கேட்டு நிக்கிறாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். போன வாரமே கட்ட உடைச்சாச்சாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இன்னும் அள்ளி படியிருந்து இன்னும் இந்த ஆடி கலப்புக்குள்ள ஆடி பூ பொறிச்சு சோர்ச்சாவை பாக்குறாயா. போகிறப்போ தாயே என்ன பொண்ணா நடை ஓட்ட முடியல, மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க. 1000 தேவாதி பார்த்தாச்சு, நல்லா நல்லபடியா நடக்க முடியல, இடுப்பு பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட வரன் போட்டு நின்னியாயா. நான் நல்லது பண்ணி தர்றேன்னு சொன்னேன். நல்லது பண்ணி தங்க வைக்கிற மாட்டேன். அங்கச்சிப்பா கலங்க வேண்டாமாயா. நாங்க இதே மாதிரி நீ கையேந்தி வந்துக்க அப்படின்னா வட்டி பெருகுது, பால் பொங்குதாயா. இனி தொழில் ரீதியா வர்றேன் ஒரு இட பிரச்சனை போட்டுட்டு மனசுல குழப்பிட்டு நிக்கிறியாயா. அந்த பிரச்சனைக்கு இந்த அம்மாவாசைக்கு கூட வந்து நிக்கிற போதுமா. தனி வேறு போகிறப்போ நாங்கள் எங்கள் கோயிலுக்கு ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கோங்க. திடீர்னு இப்போ பாப்பாவுக்கு ரொம்ப கால் பிரச்சனையாகி ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து சரி ரொம்ப நாள் வராமல் வந்து திரும்ப அப்பா நான் வந்து வந்தோங்க. நானே சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். ஃபுல்லாகவே சரி ஆயிடுச்சு. அதனால நான் வேண்டின மாதிரி தொலாபாரம் நான் கொடுத்துட்டு போகிறேங்க. இன்னைக்கு எங்கள் அப்பாவோட துணை எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசூர் போட்டு போய் தொழில் மணிக்கு இன்னிலிருந்து இந்த நிமிஷம் இந்த கூட வந்து நிக்கிறனாயா. ஓட்டி கொடுத்தலாம் போ. இந்த வாரம் முழுக்க அதிசயத்தை காமிக்கிறனாயா. போகிறப்போ என்ன பண்ணா அங்க கருப்பன் கோட்டையில தொழில் ரீதியா இன்னைக்கு பல குழப்பத்தை போட்டு நிக்கிறியாயா. கடன் சும தலைக்கு மேல ஏறி நிக்குது. இந்த இல்லையா தொழில் முறைக்கு ஒரு மாற்றம் வரும்னு சொன்னேன். ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குனாயா. ஒரு தொழில் இல்லையா அதை புடியாயா அள்ளி படியாந்து போடலாம். அதே மாதிரி தொழில் முறைக்கு போட வந்தீங்கன்னு படிப்படியா கடன் அடைச்சு கொடுத்துடலாம். என்ன பண்ணலாங்க பணி கொடுத்தனாயா. பயப்பட வேண்டாம். கூட வந்து நிக்கிறேன். நோடி மீன்ல போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்ல. நீங்க எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. இதை நல்லது பண்ண முடியல அப்படின்னு கிட்ட முறை போட்டு நிக்கிறியா. இல்லையா நான் சொல்றேன் இது நோவும் இல்ல நொடியும் இல்ல. புரியாதாகி இது ஏவல் சம்பந்தப்பட்டதாயா. ஏகப்பட்ட காசு தோச்சு பண்ணியா. இல்லையா ஒன்னும் பயப்படவானா. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா.
உன்னை தங்க வைக்கிற மாட்டானு தாராட்டி இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உங்க கூட வந்து நிக்கிறனாயா. அது போக இன்னைக்கு தொழில் ரீதியா 4வது சின்னாவில பட்டுட்டு நிக்கிறாயா. சில குறிப்பா சொல்ல முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாயின் கௌதமா இன்னையிலிருந்து வரனாயா. ஆயுசு 8 உயிரை காப்பாத்தியாச்சு. போதுமா? மர்மமா சொல்லிட்டேன். போதாயி ஐயா என்ன கோட்டை கொத்தலமாவன்னு கேட்டு நிக்கிறா. நல்லியா கடப்பட்டு நிக்குது. கடப்பட்ட காரியம் நீ தடையில்லாத நடத்தி கொடுத்து நல்லபடியா பேர் வாங்கன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. அது போக எல்லாம் எதிர்பார்த்த காரியம் அத்தனையுமே இன்னைக்கு தலைப்போ கிடக்குது. இல்லையா வீட்டு போடலாமாயா. நான் தகுதிமான இல்லை. நாங்க இருக்க இன்னையிலிருந்து உனக்கு தாயம் போட்டு கொடுத்துடலாம். புரிஞ்சுதா? மரபுல சொல்றது ஓ மீட்டு மொட்டிய அலங்கரிச்சாரனாய இன்னையிலிருந்து கூட வந்துருவேன். நீ வா எப்படி வேணும் மணிக்கா. சங்ககிரி அடியா நான் இருக்கிற இந்த அட்டிமணில எல்லா வத்துக்கும் கூட வந்து நின்றுனாயா. இதே மாதிரி வாரிசுக்குமே வெத்த கண்ணுக்கு வாரிசு வேணுமா. வர மரத்துல நார் உரிக்கணும்னு கேட்டேன். நார் உரிச்சு ஒரு வாரிசு கொடுத்தேன். இல்லையா இப்போ ஆளுக்கு போடணும் அம்சம் பண்ணி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா. உனக்கா கொடுக்கறனாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாத்துக்க நான் இருக்கிறேன். ஓ எல்லா வத்துக்குமே கூட வந்து நிக்கிறேன். போதுமா? கட்ட உடைச்சப்பா கட்ட உடைச்சு ஆயால விளையாட வச்சு இதே வட்டியில பேர் வாங்கி தரேன்னு உனக்கு உத்தரவு போட்டு கொடுத்தனாயா. அதே மாதிரி அம்மாவாசி அன்னைக்கு சொப்பனத்துல வந்து குரூப் சொல்லி ஒரு குறிப்பு சொல்லனாயா. உனக்கு கலக்க வேண்டாம். அடியானுக்கு அது ஞாபகம் இல்ல. புரியுதா? ஓ இன்னைக்கு 7 மணிக்கு உங்க எல்லைக்கு வருவனாயா. எல்லைக்கு வந்து விளையாட வச்சு ஆயா வாய் திறந்து நாம் கட்டிக்கிறாங்களா கட்ட திறந்து வாக்கெடுத்து விளையாடுற மாதிரி பேர் வாங்கி கொடுத்துறனாயா. கடுபதமா இருப்பியா. கடுபடியா இருப்பியா. அடியா இருக்கிற மாதிரி இருப்பியா. இருந்துட்டு அப்படின்ட்டா என்ற பிறந்தவ ஆடி பூ போச்சு ஜோர் சாது பாச்சு பேர் வாங்கி தரனாயா. நீ ஆளை கட்டியே தீரோன்னு நீ பூசை பண்ணியே தீரோன்னு இது என்னுடைய உத்தரவு. அவன் சந்தோஷமா நிக்கிறான். ஓ கூட வந்து நிக்கிறோம். இந்தா புத்துக்கருக்கு போட்டு போச்சு அடியா. அதே சங்ககிரி மனசுல குறையோட வந்து நிக்கிறிய. மாலை வாங்காம மாலை கீழே வைக்கிற பாத்தியா. அந்த மாலை வரம் கேட்டு வந்து நிக்கிறப்பா. மாலை வரம் இன்னைக்கு தங்கத்துக்கு நல்லபடியா கல்யாணத்தை அமைச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். அது போல தொழில் முறையுமே இன்னைக்கு சின்னாம பட்டு நிக்கிறாயா. அலங்காரமாட்ட பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் 2 ஆண்டு காலம் ஆகுது. புரியுதா? தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரியம் சாதிக்க முடியல. அவமானம் அலங்கோலம் இப்படி பல விதத்துல சிக்கல் பண்ணி வேடிக்கை வச்சு இன்னைக்கு பட்டி கட்டல போட்டாங்கப்பா. வர வார கட்டை உடைக்கிறனாயா. கட்டை உடைச்சு அதிசயத்து காமிச்சு பாட்டி அத்தனையுமா அள்ளி போடுறது போடலாம் போவா. நான் இருக்கிற தகுதி மண்ணில் போறப்போ தாயே தொழில் ரீதியா உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறியாயா. இல்லையா செல் தொழில் வைக்கலாமா. இப்போ மருத்துவ தொழிலுக்கு கூட போய் நின்றுட்டு இருக்கிற. அந்த தொழில் வேண்டாம் ஒன்னா முடிவு கட்டிட்டா. அந்த இடம் எனக்கு வேண்டாம். இப்ப அது உங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து அது வேணுமா வேண்டாமா போலாமா வேண்டாமா இவன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறா. மனசுல நினைச்சிட்டு வந்தது என்ன தெரியுமா. அப்ப போறோம்னா அது ஆகாதுன்னு சொல்லிடுறோம். புரியுதா? எனக்கு அந்த தொழில் பிடிக்கல. நிறையா கேட்டுட்டியா. அவ பொண்ணா நினைக்கிறது நெசந்தான். அது அவளுக்கு ஆகாது. புரியுதா? அது போக அடிமை தொழிலுக்கு வேர் ஃப்ரூட் போயிடலாமா. வேற ஊருக்கு போய் பணம் பண்ணலாமா இல்ல செல்தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டு நிக்கிறேன். வேற தொழிலுக்கு செல்தொழில் இருந்துச்சுன்னா கடனை போயிருமாயா. அது வியாபாரம் ஆகாது. வேற எல்லாம் போயிட்டா எல்லாம் பொண்ணா போயிருவான். மாறி போயிடுமாயா. புரியுதா? அதனால அதுக்கும் உத்தரவு இல்ல. உள்ளூருக்குள்ளாரே உனக்கு தொழில் அமைக்கிறோம். புரியுதா? உள்ளூருக்குள்ளாரே தொழில் அமைச்சு எண்ணி 11 நாள்ல அமைச்சு உன்னை சிவாசத்துல உட்கார வைக்கிறனாயா. அது போக்கு உருவாடிட்டு இருக்கிறியா அனைத்தோடு. புரியுதா? போ தொழிலோட வந்து என் பட்டியல் போதுமா. ஐயா நான் எப்படி இந்த கட்சி மூலமா நிக்கணும் அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு 20 மணிக்கு செல்வாக்கு மணிக்கு தொழில் முறைக்கு கல்வி சுமையில் இருக்கிற வழி தெரியாம நீ பட்டி அத்தனை கஞ்சளிச்சு நீ பெத்த கண்ணும் இன்னைக்கு தொழில்முறையும் சரி 4வது தாங்கினாலே தாவுக்கு தாவு
மருத்துவத்தை வழியா கால் பிடிக்க முடியல, இதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாயா? அதே மாதிரி தொழில் ரீதியா போன குழப்பம் போடுறான் காசு இல்லையா?